ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிக்கடி 420. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிக்சரில் வந்து எப்படி வந்து பிளாக் ஷேடோ இமேஜ் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிக்சருக்குள்ளே போய்க்காங்க. பிக்சருக்குள்ளே போனீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் போட்ட ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க. எடிட் ஃபோட்டோ காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஸோ உள்ளே போனீங்கன்னா பேக்ரவுண்டு சூஸ் பண்ண சொல்லி காட்டும். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்டு வந்து சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ பேக்ரவுண்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கர் என்ற ஆப்ஷனுக்கு போங்க. ஸ்டிக்கர் என்ற ஆப்ஷனில் போய்ட்டு மூன் அப்படின்னு டைப் அடிச்சிங்கன்னா நிறைய விதமான மூனோட ஃபோட்டோ வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஒரு மூனோட ஃபோட்டோ வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துக்காங்க. ஸோ அந்த இமேஜை ஆட் கொடுத்ததுக்கப்புறம் சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்தளவுக்கு போதும் அப்படின்றதுனால ஸோ டிக் கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் ஸ்டிக்கர் என்ற ஆப்ஷனுக்கு போய்ட்டு சேட் மேன் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறையா சேடாக உட்காந்துருக்க மேனோட ஃபோட்டோ வரும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் கொடுத்து ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்து ஆட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு தேவையான வந்து அளவுக்கு வந்து அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கணுமோ, எங்கே வச்சா கரெக்டாக வருமோ ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸோ தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனுக்கு போங்க. ஸ்டிக்கருக்கு போய்ட்டு பிளாக் ட்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா நிறையா ஃபோட்டோ வரும். அதில் ஒரு ட்ரீவோட ஃபோட்டோ வந்து கிளிக் கொடுத்து ஆட் கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு தேவையான சைஸ் வந்து நான் கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனுக்கு போங்க. ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு ட்ரீவோட இமேஜ் வந்து கிளிக் கொடுத்து ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து சைஸ் குறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த ஓரமாக அப்படியே சைஸ் குறைச்சி சின்னதாக வச்சுக்கிறேன். செட் பண்ணிட்டு ஸோ லைட்டாக கொஞ்சம் எழுந்துறதுனால எரேஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போய்ட்டு ஸோ கொஞ்சம் வச்சுட்டு ஸோ எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ எரேஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸோ எரேஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறுபடியும் ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனுக்கு போய்ட்டு பேட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிச்சிங்கன்னா நிறைய விதமான பேட்ஸோட ஃபோட்டோ வரும். ஸோ அதில் வந்து ஒரு பேட்ஸோட ஃபோட்டோ வந்து நான் கிளிக் கொடுத்து ஆட் கொடுத்துக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்தளவுக்கு வச்சுட்டு ஸோ டிக் கொடுத்தீங்கன்னா ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நீங்களும் எடிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.